இவர்தான் நாமகிரிப்பேட்டை அடுத்த அரியா கவுண்டாம்பட்டி சண்டி கருப்புசாமி கோவில் பூசாரி ராஜேந்திரன். இவர் வருவாய்த்துறையில் உதவி ஆய்வாளராக பணிபுரிந்து கொண்டே அருள்வாக்கம் சொல்வதையும் வேலையாக செய்து வந்தார். இவரிடம் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு கொல்லப்பட்டியை சேர்ந்த இரும்பு வியாபாரி அண்ணாதுரை என்பவரது மனைவி ராணி என்பவர் அருள்வாக்கு கேட்க சென்றுள்ளார். கணவர் அண்ணாதுரைக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு நடக்க முடியாமல் அவதிப்படுவதாக ராணி சண்டி கருப்பசாமி கோவில் பூசாரியான ராஜேந்திரனிடம் தெரிவித்துள்ளார். அண்ணாதுரை குணமாக தெய்வீக எண்ணெய் தருகிறேன் என்று கூறி அதற்கு 4 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கிக் கொண்டதாக கூறப்படுகிறது. அதன் பிறகு பௌர்ணமி தினத்தன்று தனியாக வரச் சொல்லி 80,000 ரூபாய் பெற்றுக்கொண்டு நள்ளிரவு பூஜை செய்துள்ளார். அப்போது மஞ்சள் உடை மாற்றிக்கொண்டு வருமாறு ராணியை ஒரு அறைக்குள் அனுப்பி வைத்தார். அங்கு ராணி உடை மாற்றியதை ஏற்கனவே மறைத்து வைத்திருந்த கேமராவால் படம் பிடித்துள்ளார் ராஜேந்திரன். பின்னர் ராணியிடம் அந்த ஆபாச போட்டோ மற்றும் வீடியோவை காட்டி மிரட்டிய ராஜேந்திரன் அடிக்கடி பணம் பெற்றுள்ளார். இது குறித்து காவல்துறையினரிடம் புகார் அளித்தும் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படாததால் கடந்த திங்கட்கிழமை மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆசியா மரியத்திடம் புகார் அளித்தார் ராணி. அதன் பேரில் விசாரணை நடத்திய மாவட்ட கலெக்டர் ஆசியா மரியம் ராஜேந்திரனை சஸ்பெண்ட் செய்து அதிரடி உத்தரவிட்டார். போலிசாமியார் ராஜேந்திரன் கடந்த 16 வருடங்களாக அருள்வாக்கு கூறி லட்சக்கணக்கில் பணம் சம்பாதித்து வருவதாகவும் ஆரம்பத்தில் மின்வாரியத்தில் பணியாற்றி வந்த இவர் தனது பணபலத்தால் வருவாய்த்துறைக்கு மாறியதாகவும் கூறப்படுகிறது. ராஜேந்திரன் மது போதையில் அருள்வாக்கு சொல்வதாகவும் பெண்களிடம் தவறாக நடந்து கொள்வதாகவும் ஏற்கனவே புகார் வந்தபோது காவல்துறையினர் கண்டுகொள்ளவில்லை என்று கூறும் அப்பகுதி மக்கள் தற்போது மாவட்ட ஆட்சித்தலைவர் நடவடிக்கை மேற்கொண்டதால் காவல்துறையினர் தங்கள் தரப்பு நடவடிக்கையை தீவிரப்படுத்தி உள்ளதாக தெரிவிக்கின்றனர். போலி பூசாரி ராஜேந்திரன் ராணியை மட்டும்தான் ஆபாச படம் எடுத்தாரா, இல்லை ஏராளமான பெண்கள் ராஜேந்திரனால் ஏமாற்றப்பட்டுள்ளனரா, இதுவரை எத்தனை பெண்கள் ராஜேந்திரனிடம் சிக்கி பணத்தையும் மானத்தையும் இழந்துள்ளனர் என்பதை கண்டறிய ராஜேந்திரன் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்றனர் அப்பகுதி மக்கள். மக்களின் தெய்வ நம்பிக்கையை தங்களுக்கு சாதகமாக்கிக் கொண்டு பணம் பறிக்கும் போலி சாமியார்களிடம் பெண்கள் எச்சரிக்கையாக இல்லாவிட்டால் என்ன மாதிரியான விபரீதங்கள் நிகழும் என்பதற்கு சாட்சியாக மாறியிருக்கிறது இந்த சம்பவம். பாலிமர் செய்திகளுக்காக நாமக்கல் செய்தியாளர் முகேஷ் மற்றும் வேல்ராஜ்.